நடிகர் ஸ்ரீ அவர்களோட வீட்டுக்கு ஏகப்பட்ட மூட்டைகள் வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது என்ன மூட்டைகள், அதுல என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறே தான் இந்த ஒரு வீடியோல நாம பார்க்க போறோம். கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நடிகர் ஸ்ரீ அவர்கள் வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு. அந்த ஒரு வீடியோல அவர் ஆளே மாறி போயிருந்தாரு. அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படின்னும், மனநல ரீதியா பாதிக்கப்பட்டிருந்தார் அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருந்துச்சு. அதை தொடர்ந்து அவரோட நண்பர்களும் குடும்பஸ்தார்களும் அவரை மீட்டு மறுபடியும் இப்பதான் பாத்தீங்கன்னா நல்லபடியா மாத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில ஸ்ரீ அவர்கள் மறுபடியும் அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு. அந்த ஒரு வீடியோல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு நல்லபடியா மாறி வந்துட்டு இருக்கேன். இப்ப நான் ஒரு நாவல் எழுதியிருக்கேன். அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு வீடியோக்கு அப்புறம் தொடர்ந்து ரசிகர்கள் எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் நீங்க நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில ஸ்ரீ அவர்களோட வீட்டுக்கு ஏகப்பட்ட மூட்டைகள் வந்து இறங்கியிருக்கு. என்ன மூட்டைகள் அப்படின்னு போய் பிரிச்சு பார்த்தா, ஸ்ரீ அவர்கள் பயங்கரமா ஷாக் ஆகி இருந்திருக்காரு. அது எல்லாமே ரசிகர்கள் தேர்ந்து வந்த அன்பு கடிதங்கள். ஸ்ரீ அவர்கள் இன்னைக்கு பல கோடி ரூபாய் வாங்கக்கூடிய முச்ச நட்சத்திரமா இல்ல அப்படின்னாலுமே, அவரோட படங்களுக்குன்னு தனியான ரசிகர்கள் இருக்காங்க. அவருக்குன்னு தனியான ரசிகர்கள் இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மாநகரம், வில்லம்பு, அதற்கு முன்னாடி வந்திருந்த படங்கள் அப்படின்னு எல்லாத்துலயுமே அவரோட தனித்துவமான நடிப்பால, ஒரு வித்தியாசமான கதை தேர்வால ரசிகர்கள் மத்தியில ஈர்க்கப்படுற ஒரு நடிகர். நல்லா வருவாரு அப்படின்னு நினைச்ச ஒரு நடிகர் இல்லையா? அவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த ஃபேன்ஸ் எல்லாமே இவருக்கு இப்படி ஆகிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க. இப்ப மறுபடியும் அவர் நல்லபடியா மாறி வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து அவருக்கு ஏகப்பட்ட லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. அதுல நிறைய லெட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நீங்க மீண்டும் வந்ததுல சந்தோஷம், வெல்கம் பேக் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருந்திருக்காங்க. நிறைய பேர் நான் உங்களோட மிகப்பெரிய ஒரு ஃபேன். நீங்க இது மாதிரி மனசை தளர விட்டுறாதீங்க. தொடர்ந்து போராடிக்கிட்டே இருங்க. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து அவருக்கு ஷர்ட் வாங்கி அனுப்பியிருந்திருக்காங்க, பேண்ட் வாங்கி அனுப்பியிருந்திருக்காங்க, பொக்கே அனுப்பியிருந்திருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொத்து கொத்தா, அதாவது மூட்டை மூட்டையா ஸ்ரீ அவர்களோட வீட்டுக்கு வந்து இறங்கியிருக்கு. இதெல்லாம் படிச்சு பார்த்து ஸ்ரீ அவர்கள் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காரு அப்படிங்கிற தகவல் சமீபத்துல வெளியாகிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, சூர்யா 45 படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பா படமாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 90% ஷூட்டிங் வந்து ஓவர். இந்த ஒரு படம் வந்து முழுக்க முழுக்க கிராம பின்னணி படம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தான் இந்த படத்தை இயக்குறாரு. இந்த ஒரு படம் முழுக்க முழுக்க கிராம பின்னணி கொண்டது. சூர்யா அவர்கள் வக்கீலா ஒரு கதாபாத்திரமும், வேட்டை கருப்பா ஒரு கதாபாத்திரமும் பண்ண போறாரு அப்படிங்கிற பேச்சு சமூக வலைதளத்தில் அடிபட்டு இருந்துச்சு. அது இப்ப உறுதி பண்ண வகையில சமீபத்துல ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த படத்தோட தலைப்பு அநேகமாக கருப்பு அப்படின்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ கருப்பு அப்படிங்கும்போது ஏற்கனவே ஒரு வேட்டை கருப்பா நடிகர்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த கதையா தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. சூர்யா அவர்கள் இதற்கு முன்னாடி பண்ணியிருந்த படங்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் போகல. ரெட்ரோ ஓரளவுக்கு வசூல் கொடுத்திருந்தாலுமே கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணல. கண்டிப்பா இந்த ஒரு படம் வந்து பிஎன்சி ரசிகர்கள் கிட்ட மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெறும். சூர்யா அவர்களுக்கு பிக்கெஸ்ட் கம்பேக்கா இருக்கும் அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படம் மிகப்பெரிய ஒரு கம்பேக்கா அமைதா அப்படின்னு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.